விஜயா, ஒரு விஷயத்த கூட நல்ல விஷயமா செய்ய விட மாட்டியா நீ? மீனா செய்யற வேலையில ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறா. அதுக்கு வாழ்த்து நல்ல விதமா 4 வார்த்தை சொல்றதை விட்டுட்டு ஏதோ ஒரு குறைய சொல்லிட்டு இருக்க. நம்ம பேசுற வார்த்தைக்குன்னு ஒரு பலம் இருக்கு. 4 நல்ல வார்த்தை சொன்னோம்னா அதுவே ஒரு பலமா அவங்களுக்கு அமையும். நான் இல்லன்னு சொல்லலைங்க. ஏதாவது நல்லது நடந்தா அதுக்கு வாழ்த்தலாம். இப்ப ரோஹிணிய பாருங்க, சொந்தமா பார்லர் வச்சிருக்கா. மனோஜ் சொந்தமா பெரிய கடை வச்சிருக்கான். அதுதாங்க வளர்ச்சி. இவ வீடு வீடா கொடுத்துட்டு இருந்த பூவை இப்ப மண்டபத்துல கொண்டு போய் கொடுக்க போறா. அவ்வளவுதானே. ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் பண்ற வேலை, அதுவும் பெரிய வேலைதான். ஒரு நாள் மேடையில மாட்டிட்டு அடுத்த நாள் தூக்கி எறிய போறாங்க. அது சரி, நம்ம சாப்பிடறதெல்லாம் வயிற்றுக்குள்ளாரியே நிக்க போகுதா? அதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா? இப்படி நீங்க எல்லாத்துக்கும் அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறதுனாலதான் அவ இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே வீட்டுல இருக்கிற நேரமே கம்மி. இப்ப டெக்கரேஷன் பக்கரேஷன் சொல்லி நல்லா ஊரை சுத்த போறா. ஏன்னா அவ சொல்றதெல்லாம் மனசுல வச்சிடாத. அவ அப்படி டெக்கரேஷன் அதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம வீட்ல ஃபங்க்ஷனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. தேவையில்லாத விஷயத்தை தான் இந்த வீட்டுல பெருசா பேசிட்டு இருக்காங்க. ரோகிணி கொடு. ரோஹிணி ஸ்வீட் எடுத்துக்கோங்க. என்ன விஷயங்க? ஒரு ஃபங்க்ஷன்ல ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ற ஆர்டர் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படியா? நைஸ்ங்க. தேங்க் யூ. சரிங்க சார், கல்ல நான் வந்துடுறேன் சார். எடுத்துக்கோங்க. ஏய் மனோஜ், ஸ்வீட் எடுத்துக்கோ. இது எந்த கல்ல வாங்குனதுன்னு தெரியலையே. ரோஹிணி எல்லாம் நல்ல கடையில வாங்குனதுதான். இப்பதாங்க என்ன கையில எடுத்துக்கோங்க. ஸ்வீட்லாம்? கல்யாண மண்டபத்துல ஆர்டர் கேட்டு போனேல, அது கிடைச்சிருச்சு. அப்படியா? கை கொடு கை கொடு கை கொடு. வாழ்த்துக்கள் மீனா. நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பா கிடைக்கும்னு. அதுக்கு தான் ஸ்வீட்டா? போன் பண்ணிட்டு தான் மாலை வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. எதுக்குங்க அதெல்லாம் இப்போ? என்ன மீனா நீ லைஃப்ல ஒரு புது ஆரம்பம், புது முயற்சியில சக்சஸ் ஆயிருக்கா. இரு நம்ம வாங்கிட்டு வரேன். ஏங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. முத்து என்ன விசேஷம்?